சாமி யாருமா அது? ஐயா குரல் மட்டும் கேக்குது, அம்மா இல்லையா? வா வா உள்ள வா. வெயில் ஒண்ணும் முடியல. சத்த உக்காந்துக்கிறேன் சாமி. முடியல வெயில். எங்க 4 தெருவுக்கு போனாலும் வெயில் முடியல, அதிகமாகுது. என்ன சாமி தனியா உட்காந்துக்கிற? அம்மா இல்ல? அம்மா போய் சேர்ந்து என்ன சாமி சொல்ற? போன வாரம் கூட கறி காவல் சோறு போட்டாங்க அம்மா. எந்த அம்மாவை கேட்கற நீ? சம்சாரத்தை தான் கேட்டேன். அவன் அவங்க ஆத்தா விட்டு போய்க்கிறான். அதான் ஜாலியா இருக்கிற போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சோறு தெரியல ஆகிட்டு போட்டான். நீ சொல்லியிருந்த நான் ஒரு சோறு பிளேட் எடுத்துன்னு வந்துருப்பேன் உனக்கு. சாப்பிடுற மாதிரி என்ன சாமி அப்படி சொல்லிட்ட? நீனா ஒரு வீட்டு சோறு, நான் 4 வீட்டு சோறு. நீ வேற என்ன சாமி பண்றது? மாட்டுக்கிறியம்மா. அப்ப அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா? இப்பதான் எல்லாம் என்ன பண்றது? அப்போனா எதுவும் இல்ல. வீட்டுல எல்லாம் பசங்க வந்து ஜில்லு ஜில்லுன்னு குழுன்னு இருக்கணும்ன்றாங்க. அதான் ஏசி போட்டுக்கிற வீட்டுக்கு. வேற என்ன பண்றது சாமி? வெயில் தாங்கல. பகல் ஃபுல்லா வெயில் அழிஞ்சு திஞ்சு பிச்சு எடுத்துட்டு ராத்திரில போனா ரத்தத்தை நாம தூங்கினா சில்லு நல்லா இருக்குது. என்னதான் சம்பாதிக்கிறப்பா? அது என்ன சாமி கேக்குற? மாசம் 2000 தான். மாசம் 2000? மாசம் 2000 இல்ல சாமி, ஒரு நாளைக்கு 2000 தான். நீ மாசத்துக்கு போயிட்ட. என்னம்மா அது அவ்வளவு ஒரு மணி ஆகுது? என்ன பண்றது? அதுவும் பார்த்தல சாமி இப்ப காலத்துக்கு என்ன பண்றது? நிறைய மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகுது. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அவ்வளவு செலவு பண்றியா? ஆமா சாமி. எங்கம்மா? அது ஏன் சாமி கேக்குறேன்? அவர் ஆப்பிரிக்கால இருக்கிறாரு. ஆப்பிரிக்காலயா? ஆமா சாமி. என்னம்மா நான் இங்க இருக்கிற மெட்ராஸே போக முடியல. என்ன பண்றது சாமி? நம்ம கொலை தொழில் விட முடியல, அதுக்காக அவரு அங்க போயிட்டாரு. நீ என்ன இந்த கலர்ல இருக்கிற? அவர் சொன்ன அப்படியே காக்கா கலர். அவரு அழகா இருப்பாரு. அவரு அவர் ஆப்பிரிக்கால பிச்சுதான் எடுக்கிறாரு. இந்த கிளாஸ் இத போய் 3000 கண்ணுக்கு குளிர்ச்சியா வாங்கி போட்டேன் வெயிலுக்கு. பிச்சை நம்ம கொஞ்சம் பவரா இருந்தாதான் பிச்சையே போடுறானுங்க. உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறானே. எப்படி போகுது? ஏதோ போயினுக்குதுமா. வீடு போகும்போது என்ன பண்றது? நீ ஒன்னும் பேசாத, நான் உங்களுக்கு ஒரு துண்டு போறேன். நம்ம இடத்துல வந்துடுறேன். என்னத்துக்கு உங்க கூட சேர்த்துறேன்யா? நல்ல தொழில். இங்க பாரு, நம்ம இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல தேவை. நம்ம உக்காந்தோமா அழகா வருமானம். சரி, ஊர்ல பாக்கணும்னா எதுல போவ? அதே சாமி சொல்றேன், நான் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். என்னது? பாஸ்போர்ட். இது பாரு, பாஸ்போர்ட்டா? ஆமா. நான் பாரிலாம் போறோமே, அப்பப்ப பின்ன பாத்துக்க தேவையில்ல. போயிட்டு அங்க என்ன பண்றான்? அவரு பிச்சை தான் எடுக்கிறாரு. நம்ம கொலை தொழில விடக்கூடாதுன்னு நாங்க என்னதான். நீ என்ன சொல்ல வர்றது பாரு, பாக்கதான் நான் இந்த மாதிரி 4 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். இப்ப எல்லா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். எனக்கு வீட்டை நம்ப திட்டு பையன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கையிலே வச்சு மேலேறேன். என்ன பண்றது? உனக்கு என்ன எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது? எனக்கு ஒரே பேங்க் தான்மா. அதுதான் சொல்றேன். நம்ம தொழிலுக்கு வந்துட்ட நீ பெரிய வேணாமா. இருக்கிற காலத்துல அப்படியே கழிச்சுட்டு போக வேண்டியதான். நான் சாமி உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் பாஸ்போர்ட் எடுத்து அடுத்த வாரம் போறேன் ஆஸ்திரேலியா. ஆமா பாரமா. வேற என்ன பண்றது? ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வரேன். சரி பேசு. ஹலோ. சார் சொல்லு. அடுத்த வாரம் டெபாசிட் பண்ணிடுறேன். சரி. நன்றி. பாரமா. பேங்க் மேனேஜர் தான். அடுத்த வாரம் 10 லட்சம் டெபாசிட் பண்ணு. நீ தான் வந்து எங்க பேங்க்ல டாப் மோஸ்ட்ல இருக்கிற, டெபாசிட் பண்ணி அப்படின்னு போன் பண்றாரு. நம்ம மரியாதை எங்க போனாலும் நம்ம தொழில் தான் பிச்சை எடுக்க வேண்டி. அதான் சாமி. பசங்க இருக்கிறானுங்க, எங்க நம்ம அனுப்புறானுங்க. நீ வேணா ஒண்ணு சொல்லிட்டு நீ இங்க பாரு. நான் என்ன சொல்றேன், சம்சாரத்தை சொல்லிட்டு வா, இன்னும் ஒரு இடம் போட்டு வச்சிடறேன். ஐயோ அதெல்லாம் வேணாமா. பசங்க அவெல்லாம் உண்டுல ஆகிடுவானுங்க. சூப்பர் வேலை சாமி. யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல தேவை. அருமையே சம்பாதிக்கலாம். உனக்கு ஒரு நேரம் ஒரு இடம் போட்டு கொடுத்துறேன். உனக்கு எத்தனை பசங்கம்மா? அது எங்க சாமி? 10 பசங்க. 10?
ஆமா கண்ட்ரிக்கு ஒருத்த பிச்சை எடுக்கலாம். என்னம்மா 10 இருந்தா அரசன் ஆடினுவாங்களே 8 இருந்தாலே இப்ப அதெல்லாம் அந்த காலம். எங்க தொழில் கூடி கட்டி பறகுது. நாங்க தான் இங்க பாரு, நாங்க ஒரு நாட்டை நம்பி இல்ல. அங்க எங்க ஆப்பிரியா அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். சைனா ஜப்பான் அது இது பல கண்ட்ரி நாங்க. பரவாயில்லம்மா, நீ வேல்டு பிச்சைக்காரி வாடி. நாங்க அதான் சொல்றேன், நாங்க மாடர்ன் பெக்கர். நாங்க வந்து இன்னும் அந்த காலத்து மாதிரி இல்ல. ஆனா இந்த நம்ம தொழில விடக்கூடாது, ஏன்னா எங்க பரம்பரை தொழில். அதனாலதான் இதை நாங்க வச்சு காப்பாத்திங்க. நீ ஒன்னா சொல்லு, ஏதோ பழகின தோசத்துக்காக உனக்கு ஒரு இடம் போட்டு வைக்கிறேன். அதான் கூட நாய் வரிட்டு ஆமாமா, இப்ப எல்லாம் பணக்கார வீட்டு நாய் வளர்த்தாதான் நம்மள நல்லா இதுவா நினைக்கிறாங்க. இது பணக்கார வீட்டு நாயா, அதான் சரி இது நம்மளோட துணையா இருந்துட்டு போட்டுன்னு அதான் வளர்க்கிறேன். என்ன பண்றது குழந்தை மாரி. இங்க வா இங்க வா இங்க வாங்க, இங்க வா ஐயா மூஞ்ச காட்டு. பேர் வச்சுக்கிறேன் ஐடி தான். ஐடி நல்ல குழந்தை மாதிரி 1 மாசத்துல இருந்து வளர்க்கணும் சாமி. நான் சொல்றதுல நான் அதுக்கு போடுறேன். போடு போடு. அதுக்கு என்ன ஜூஸா ஊத்துவ நீ? ஆமா, அது என்ன, அது டெய்லி ஆப்பிள் ஜூஸ் தான் இருக்கு. நீ குடிக்கிறே இல்லையோ, நீ என்ன சோத்துனது பா, நீ எண்ணெயில இலையில என்ன தண்ணி போற சாப்பிடறாள் நீ. சாப்பிட்டு கஞ்சி குடிச்சு விடும். நாம அப்படி கிடையாது. நாங்க எங்க போறோம், நாங்க ஐட்டமா சாப்பிடுறோம். காடை கவுதேரி முயல் கொக்கு நாரா எல்லாம் சாப்பிடுறோம். நாங்க இவ்வளவு மட்டும் வெறும் உப்பிலா சாப்பாடு தான் போறோம். குழந்தை மாதிரி வளர்த்துட்டோம் இவங்கள, என்ன பண்றது. சரி, நான் இப்போ ஒரு இடம் போனோம். ஏன்னா அங்க போனாதான் இப்போ ஒரு 1000 ரூபாய் நமக்கு வரும். இன்னைக்கு நான் போயிட்டு வரேன். அம்மா வந்தா என்ன போட்டிருப்பாங்க, நீ உக்காந்து பேச்சே காலத்தை கழிச்சிட்ட. போலாம், அவனே ஒரு பிச்சைக்கார பையனாகலாம். உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது. அந்த அம்மா இந்த அவ எதனால அவ போட்டிருப்பாங்க, சார் தின்ட்டு போயிருக்கான். வா இன்னொரு ஊருக்கு போய் பார்க்கலாம். வா போ போ போ. நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.